நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் அதே போலவே நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சருடைய வழிகாட்டுதலில் இந்த கூட்டம் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 3 மாத காலத்திற்கு முன்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள், ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள், ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். அதாவது தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் 2026ஆம் ஆண்டு கழகம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும், மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த ஆணையை செயல்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளை, பலகட்ட பணிகளை கோவையில் அது கழகத்தினுடைய வளர்ச்சி பணிகளாக இருந்தாலும் சரி, அதே போலவே கோவை மாவட்டத்தினுடைய உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்துவதாக இருந்தாலும் பல்வேறு பணிகளை நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சருடைய தலைமையில் இது செய்து வருகின்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல முறை 10க்கும் மேற்பட்ட முறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு வந்திருக்கிறார்கள். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பல முறை கோவைக்கு வந்திருக்கிறார். பல்வேறு சாதனைகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பெரிய சாதனைகள் என்று சொன்னால் நான் 2-3 சாதனைகளை நிறைய சாதனை செஞ்சுருக்கிறோம். பெரிய சாதனைகள் என்று சொன்னால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு நடந்தது, ஜூன் மாதம் நடைபெற்றது. அந்த மாநாட்டினுடைய நிறைவு நாளில் தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள், கோவையில் செம்மொழி பூங்கா கட்டப்படும் என்று அறிவித்தார்கள். தலைவர் ஆணை பிறப்பித்தார். முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி ஆணை பிறப்பித்ததற்கு பிறகு ஒரு 6 மாத காலம் அதற்குண்டான அடிப்படை பணிகள் நடந்தன. அந்த செம்மொழி பூங்கா என்பது நம்முடைய கோவை நகரத்தினுடைய மையப்பகுதி, கோவை மாநகராட்சியினுடைய மையப்பகுதி மத்திய சிறைச்சாலை வளாகம். சுமார் மத்திய சிறைச்சாலை வளாகத்தினுடைய பரப்பளவு என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பக்கம் இருக்குது. அந்த 200 ஏக்கர் பரப்பளவில் படிப்படியாக மத்திய சிறைச்சாலையை மாற்றிவிட்டு அந்த இடத்துல செம்மொழி பூங்கா கட்டலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் அறிவித்தார், அரசாணை வெளியிட்டார். செம்மொழி மாநாட்டினுடைய நிறைவு நாள் விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் உரை நிகழ்த்துகிற பொழுது அதை அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த அடிப்படை பணிகள் அன்றைக்கு துணை முதலமைச்சராக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி அறிவித்த அந்த பணிகள் நடந்துகிட்டு இருந்தது. இடையில பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அப்படி கிடப்பில் போட்டாங்க. அதாவது மைசூரில் எப்படி ஒரு பிருந்தாவன் கார்டன் இருக்கிறதோ அதே போல் இந்த கோவையில் நகரத்தில் ஒரு பொழுதுபோக்கிற்கோ குழந்தைகள் விளையாடுவதற்கோ பல இடங்களுக்கு நம்ம சுற்றுலாவுக்கு போகிறோம். ஆனால் கோவையில் அந்த மாதிரி பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை. ஒரு பசுமையான ஒரு நகரமாக இந்த நகரத்தை உருவாக்க வேண்டும், எழில் கொஞ்சுகிற நகரமாக இந்த நகரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு தலைவர் அறிவித்தார். ஆனால் 10 வருஷமாக கிடப்பில் போட்டாங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனேயே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கடந்த ஒரு 7 மாதத்திற்கு முன்பு அதே இடத்துல தலைவர் கலைஞர் அறிவித்து அதே இடத்துல செம்மொழி பூங்கா கட்டப்படும் என்று சொல்லி அதற்கு சுமார் 170 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதல் கட்டமாக 48 ஏக்கரில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பணிகளையும் ஒரு 5 மாதத்திற்கு முன்பு நம்முடைய கழகத்தோடு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த கட்டுமான பணிகளை தொடங்கி வைப்பதற்காக ஒரு 5 மாதத்திற்கு முன்பு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து செம்மொழி பூங்காவினுடைய கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். முதல் கட்டமாக 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொடங்கி வைத்திருக்கிறார். இதை ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்லுகின்றேன். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா 54வது வட்டம், இந்த சிங்காரலூர் பகுதி 1ல் 54வது வட்டம், 55வது வட்டம், 56வது வட்டம், 57, 58 4 வட்டங்கள் இருக்கிறது. கோவை மாநகராட்சி பகுதியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு கடுமையான குடிநீர் பற்றாக்குறை கோடை காலத்தில் இங்கே வரும். ஒண்டிப்புதூரெல்லாம் ஒண்டிப்புதூர் SIHS காலனி எல்லாம் 15 நாள் 20 நாள் கூட ஆகும் தண்ணி வர்றது. அந்தளவுக்கு கடுமையான குடிநீர் பற்றாக்குறை. அந்த கடுமையான பற்றாக்குறையை போக்குவதற்காக மாநகராட்சி பகுதி என்பதால் 2 நாளைக்கு ஒரு முறை அல்லது 3 தினங்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொல்லி புதிய குடிநீர் திட்டத்தை
செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் கோயம்புத்தூர் வந்தார். வந்தப்போ நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வஉசி பூங்கா மைதானத்தில் சுமார் 25,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தலைவர் வழங்கினப்போ அப்போ வந்து தலைவர்கிட்ட வந்து இவர் வேண்டுகோள் வச்சார், மக்கள் சார்பில் வேண்டுகோள் வச்சார். அப்போ நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் விரைவில் வந்து விரைவாக குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம்னு சொன்னார். பில்லூர் அணைக்கட்டு பகுதியில், வெள்ளியங்காடு பகுதியில் சுமார் 173 கோடி ரூபா மதிப்பீட்டில் பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்டத்திற்குண்டான அந்த அடிப்படை பணிகள் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலையை குடைந்து ஒரு டனல் அமைத்து மலையை குடைந்து வந்து பெரிய குழாய்கள் அமைக்கப்பட்டு அந்த திட்டம் வந்து முழுமையாக வந்து நம்ம கணபதி வரைக்கும் சரவணம்பட்டி வரைக்கும் அந்த டேங்க் ராமகிருஷ்ணாபுரம் டேங்க் வரைக்கும் வந்து அந்த பணிகள்லாம் முடிக்கப்பட்டு விட்டன. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கே வருகை தந்து சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் அந்த பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்டத்தை பொதுமக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அது அதனுடைய 173 MLT. ஆனால் அதனுடைய மதிப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 898 கோடி ரூபாய். 1 ரூபா 2 ரூபாய் இல்லைங்க, 898 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்ட பணிகளை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தொடங்கி வைத்திரு, அதாவது அந்த திட்ட பணிகள் முடிவடைந்து விட்டன, தொடங்கி வச்சிட்டார். இப்போ வந்து ஏற்கனவே இருந்த காலக்கெடுவோட கொஞ்சம் தண்ணி வந்து கூடுதலாக இப்போ நமக்கு கிடச்சிட்டு இருக்கு. இன்னொரு 3 மாதம் 4-5 மாதங்களுக்குள்ள நிர்ணயிக்கப்பட்டபடி, அதாவது 3 நாள் 4 நாள் 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வந்து படிப்படியாக வரக்கூடிய அந்த மிகப்பெரிய திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இப்போ தலைவர் தளபதி அவர்கள் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திட்டத்தின் மூலமாக நிச்சயமாக அந்த 54, 55, 56, 57, 58வது வட்டங்களில் அந்த 15 நாள், 18 நாள், 12 நாள், 13 நாள் இந்த இடைவெளி குறைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக ஆணித்தரமாக இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் கோவை பிரச்சாரத்துக்கு வந்தார். பிரச்சாரத்தினுடைய நிறைவு நாளில் சிவானந்தா காலனியில் பேசினார். பேசும்போது கோவையில் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களின் கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்த அன்பிற்குரிய நம்முடைய அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவருடைய வேண்டுகோளை ஏற்று, அன்றைக்கு மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவருடைய வேண்டுகோளை ஏற்று அன்றைக்கு வந்து கோவையில் வந்து பன்னாட்டு கிரிக்கெட் மைதானம் கோவையில் வந்து அமைக்கப்படும் என்று சொன்னார். அது வந்து அந்த இடத்த வந்து நம்ம சிங்கானல்லூரில் இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய பகுதி கழகத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி சிறைச்சாலை, அதில் வந்து சுமார் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் அதுக்கு உண்டான கட்டுவதற்கு உண்டான அடிப்படை பணிகள், அந்த பணிகள் இப்போ வந்து நடந்துகிட்ருக்குது. அந்த கிரிக்கெட் மைதானம் அமைஞ்சுன்னு வச்சுக்க, இந்த ஏரியா முழுக்க, இந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் வந்து ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கிறேன். நான் சாதனைகளை பற்றி திமுக ஆட்சியில் இந்த 3 வருஷத்தில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பேசினா நானே ஒரு நாள் முழுக்க பேசலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய சாதனைகளை நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம். இப்போ செய்வதற்குண்டான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்த காலகட்டத்தில் தான் கமலா மில் குட்டை, உங்களுக்கு தெரியுமில்லைங்க, கமலா மில் குட்டை எப்படி இருந்ததுங்க? முதல்ல பூரா கழிவுநீர் தண்ணி குட்டையாக தான் இருந்தது. சிங்கானல்லூர்னால சிங்கானல்லூர் கால் வச்சால கழிவுநீர் குட்டை தான் பார்க்க முடியும். ஆனால் 1996ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருந்த நேரத்தில் அன்றைக்கு நம்முடைய மாவட்ட அமைச்சராக அன்பிற்குரிய அண்ணன் பொங்கலூரார் அவர்கள் இருந்த நேரத்தில் அந்த கழிவுநீர் குட்டையாக இருந்த அந்த இடத்தை மாற்றி அமைத்து சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் அங்கே அமைக்கப்பட்டது. நம்ம ஆட்சியில் தான் அமைச்சோம். அதே மாதிரி வந்து உழவர் சந்தை, இப்படி ஏராளமான திட்டங்கள். எஸ்ஐஹெச்எஸ் காலனியில் வந்து அங்கே எஸ்ஐஹெச்எஸ் காலனியினுடைய அந்த இடங்கள் வந்து அவங்களுக்கே உரிமை செய்து கொடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக இருந்த அந்த வீடெல்லாம் இந்த மாதிரி ஆமாங்க, எல்லாமே நிறைய செஞ்சுருக்கிறோம். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி வந்து 2010ஆம் ஆண்டு எஸ்ஐஹெச்எஸ் காலனியில் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்குண்டான அரசாணையை
தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைய துணை முதலமைச்சர் தளபதி அவர்களும் பிறப்பித்தார்கள். ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி வந்து கிடப்பில் போட்டாங்க. அதே நேரத்தில் ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு 140வது நாள் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய பகுதி செயலாளர் அண்ணன் சாமி அவர்கள், அதே போல எஸ்ஐஹெச்எஸ் காலனி அந்த வட்டத்தை சேர்ந்த கழக நிர்வாகிகள் எல்லாமே நாங்கள் போய் நேரடியாக நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை பார்த்தோம். அவர் மூலமாக தலைவரிடத்தில் பரிந்துரை செய்யப்பட்டு 140வது நாள் 29 கோடி ரூபாய் அந்த மேம்பால கட்டுமான பணிகளுக்காக ஒதுக்கி கொடுத்தவர் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் எஸ்ஐஹெச்எஸ் காலனிக்கு வந்த நேரத்தில் அந்த பாலப்பணிகள் கொஞ்சம் வேகம் குறைவாக நடக்கிறது, விரைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்பு போன்ற நம்முடைய நிர்வாகிகளெல்லாம் வந்து சொன்னாங்க. சொன்ன நேரத்தில் வந்து இல்லைங்க, இன்னும் 2-3 மாதத்தில் வேலையை முடித்து நாங்கள் வந்து திறக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் அவர்களும் அதை வந்து பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார். விரைவில் அந்த பணிகள் வேகப்படுத்தப்பட்டு அந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனியினுடைய ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் விரைவில் திறப்பதற்குண்டான மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமாக வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி நீலிக்கோணாம்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் இது நம்ம ஆட்சியில் போட்டது தான். அந்த அண்டர் கிரவுண்டு பாலம் நம்ம ஆட்சியில் போட்டது தான். அங்கே இருக்கிற ரயில்வே அண்டர் கிரவுண்ட் பாலம் நம்ம ஆட்சியில் போட்டது தான். ஆனால் ஆமாம், அதே மாதிரி வெள்ளலூர் மேம்பாலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளலூர் மேம்பாலம் அப்படியே சுத்தமாக கிடப்பிலேயே போட்டாங்க. நாம் இப்போ ஆட்சிக்கு வந்தோம்னா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் அதற்குண்டான ஆணையை பிறப்பித்து கட்டி முடித்து இப்போ பயணம் பண்ணுறது இல்லைங்களா, எல்லாமே போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த 2 பாலங்களும் அந்த எஸ்ஐஹெச்எஸ் காலனி பாலப்பணிகள் முடிஞ்சிடும். இந்த பாலப்பணிகளும் நடைபெறுவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஏராளமான ஆமாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கானூர் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் வரப்போகுது. அது 2-3 முறை டெண்டர் வந்து எடுக்கல, இந்த முறை எடுத்திருக்கிறாங்க. அந்த பணிகளும் சிங்கானூர் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் 4 முனை அந்த மேம்பாலம் வந்து கட்டுவதற்குண்டான அந்த பணிகளும் நம்முடைய தலைவருடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒண்டிப்புதூர் மேம்பாலம் இருக்குல்லங்க, அது நம்ம தான் கட்டணும். பல பேருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு நன்றாக நினைவு இருக்கும். 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி இருந்த நேரத்தில் அந்த மேம்பாலம் கட்டுவதற்குண்டான பணிகளை தலைவர் கலைஞர் தொடங்கி வைத்தார். ஆனால் 2001 வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. 2001 பார்த்திங்கன்னா 2006 வரைக்கும் அம்மையாருடைய ஆட்சி இருந்தது, அதிமுக ஆட்சி இருந்தது. அந்த பணிகள் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. திருச்சி சாலையை பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒண்டிப்புதூரில் எல்லாமே இருகூர் வழியாக தான் வந்து கிராஸ் பண்ணி மறுபடியும் சூலூர் போயிட்டு இருந்தாங்க. மீண்டும் 2006ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக தளபதி அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் அந்த பாலப்பணிகள் வேகப்படுத்தப்பட்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சராக மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களும் அன்றைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் மு.பே. சாமிநாதன் அவர்களும் அந்த பாலத்தை வந்து அவங்க தான் திறந்து வச்சாங்க. ஆக அந்த பாலமும் நாம் தான் கட்டியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த சிங்கானூர் பகுதி முழுக்க பல்வேறு வளர்ச்சி பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே தான் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேலையை வந்து எல்லாருமே நம்ம மறந்துட்டோம். பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் நம்ம பகுதியில் மழைநீர் வடிகால் இதற்கு தீர்வு, அதாவது டிச்சுக்கு வந்து அதுக்கு தீர்வு காண்பதற்காக பாதாள சாக்கடை திட்டத்தை தலைவர் தான் கொண்டு வந்தார். 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செஞ்சோம். ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2010ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அது நிறைய பழுதடைஞ்சிருச்சு. அதற்குண்டான ஆய்வு பணிகளையும் செய்து அந்த திட்டத்தையும் அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சுத்திகரிப்பு நிலையம் வந்து அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற பணிகள் வந்து இன்னும் எஸ்ஐஹெச்எஸ் காலனி ஒண்டிப்புதூர் எல்லாம் குழாய் பதிக்கணும். அதுக்குண்டான ஆய்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பணிகளும் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய தலைவர் அவர்கள் விரும்புவதைப் போல தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே நாம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு நீங்கள் மிகுந்த ஒத்துழைப்பினை வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி வெற்றி பெறுவதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் நம்முடைய முத்துவேல் ராமசாமி அவர்களை தேர்தல் பார்வையாளராக சிங்கானூர் தொகுதியினுடைய தேர்தல் பார்வையாளராக நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்.
தலைவர் தளபதி அவர்கள், மாண்புமிகு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நேரடியாக அவர் அறிக்கை மூலமாக சொல்லலாம், கூட்டங்களிலே பேசலாம். இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிற அந்த கட்டளைகளை, ஆணைகளை, அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் BLA 2 வரை கொண்டு சேர்க்க வேண்டும், அந்த பணிகளை செம்மைப்படுத்த வேண்டும், வளர்ச்சி பணிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நம்முடைய தேர்தல் பார்வையாளர், அதாவது மாவட்ட பொறுப்பமைச்சர் என்ன நினைக்கிறாரோ, துணை முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ, அந்த பணிகளை எல்லாம் உங்கள் மூலமாக செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தேர்தல் பார்வையாளரை நியமித்திருக்கிறார். மாவட்ட கழகம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளைத்தான் அவர் செய்கிறார். ஆகவே நம்முடைய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், BLA 2 நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள், நம்முடைய தொகுதியினுடைய பார்வையாளர் முத்துவேல் ராமசாமி அவர்கள் என்ன பணிகளை சொல்லுகிறாரோ அந்த பணிகளை எல்லாம் இயக்கத்தினுடைய நலன் கருதி, பொதுமக்களுடைய நலன் கருதி நீங்கள் அத்தனை பேரும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரர் முத்துவேல் ராமசாமி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே அவர் அயலகணியினுடைய துணை செயலாளராக மாநிலத்தில் இருக்கிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே பணியாற்றினார். தேர்தல் அப்போ பார்த்திங்கன்னா 1 மாதம் வீட்டுக்கே போகல, இங்கே தான் இருந்தார். அவர் திராவிட பாரம்பரியத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர், அன்பிற்கினிய சகோதரர் முத்துவேல் ராமசாமி அவர்கள். அவருடைய தந்தையார் ஒன்றிய செயலாளர். எப்படி நம்முடைய பகுதி செயலாளருக்கு சிறந்த பகுதி செயலாளராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சான்றிதழ் வழங்கினாரோ, அதே போலவே அந்த காலகட்டத்தில், அந்த வருஷம் அப்போவே அண்ணன் ராமசாமி அவர்களுக்கு, இவருடைய தகப்பனாருக்கு தலைவர் தளபதி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு சான்றிதழ் வழங்கினார். அண்ணன் அவர் முத்துவேல் ராமசாமியினுடைய தகப்பனாருக்கு. அவங்க அப்பாவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கட்சியில் ஒரு தீவிரமான செயல் வீரர், அந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தல கருத்தர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு திமுகவுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கல்லூரி நடத்திட்டு இருக்கார். கல்லூரி நிர்வாகத்தை பார்க்க வேண்டும், பல வேலைகள் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய கழகத் தலைவர் விடுத்த அந்த ஆணைக்கிணங்க பல வேலைகளை விட்டுவிட்டு நம்மோடு நம்முடைய தொகுதியினுடைய வெற்றிக்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே வந்துடுறாரு. இப்போ 2 நாள் இங்கிருந்து இந்த பணிகளை பூரா பார்க்குறாரு. ஆகவே அவர் என்ன பணிகளை சொல்கிறாரோ அந்த பணிகளை எல்லாம் நீங்கள், முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ, மாவட்ட கழகம் என்ன நினைக்கிறதோ, அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்குத்தான் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகின்ற பணிகளை செம்மைப்படுத்தி நீங்கள் மிகச்சிறப்பான முறையில் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பகுதி கழகத்தில் அண்ணன் சாமி உள்பட வட்ட செயலாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள் அனைவரும் அனுபவம் வாய்ந்த கழகத்தினுடைய செயல் வீரர்கள். நிச்சயமாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு மகத்தான வெற்றிக்கு, மாபெரும் வெற்றிக்கு, தலைவர் தளபதியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.